உங்களுக்கு சொல்லப்படுற பெரும்பாலான நிதி ஆலோசனைகள் உங்களை பணக்காரர் ஆக்குறதுக்கு இல்ல, உங்களை ஒரு சராசரி இடத்திலேயே வச்சிருக்கிறதுக்கு தான், அதுவும் கணக்கு போட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுப்பாய்வுல அதுக்கு பின்னால இருக்கிற அந்த கணக்கை தான் நாம உடைக்க போறோம். பர்சனல் ஃபினான்ஸ்ல நம்ம கண்ணை மூடிட்டு நம்புற 3 முக்கியமான விதிகளை ரொம்ப சிம்பிளான கணக்க வச்சு நாம இப்போ கேள்வி கேட்க போறோம். இந்த விதிகள் ஏன் உங்களை ஜெயிக்க விடாம பின்தங்க வைக்குதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க. ரெடியா? சரி, முதல் விதிக்கு வருவோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, உங்க வருமானத்துல 10% ஓய்வு காலத்துக்காக சேமிக்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல பொறுப்பான யோசனையா தெரியுது இல்லையா? ஆனா உண்மையிலே இது உங்களை எங்க கொண்டு போய் விடும்? வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போமா? ஒரு 30 வயசு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு $60,000 சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? இந்த கோல்டன் ரூல் படி அவரோட சம்பளத்துல 10% 35 வருஷத்துக்கு, அதாவது அவரோட 65 வயசு வரைக்கும் சேமிக்கிறாரு. 35 வருஷம் கழிச்சு அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கும்? வாவ், $8,13,000. கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இவ்ளோ பெரிய அமௌண்ட் கையில இருந்தா செட்டில் ஆயிடலான்னு தோணுது இல்லையா? ஆனா இந்த நம்பருக்கு பின்னால ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். நம்ம சம்பாதிக்கிற பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியாமலே அரிச்சு சாப்பிட்ற ஒரு அமைதியான திருடன் இது. நிறைய நிதி ஆலோசனைகள் இதை ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுவாங்க, ஆனா அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு இப்ப பாருங்க அந்த ஷாக்கிங்கான உண்மைய. வருஷத்துக்கு வெறும் 3% பணவீக்கம்னு கணக்கு போட்டாலே 35 வருஷம் கழிச்சு உங்க கையில இருக்கிற அந்த $8,13,000 உண்மையான மதிப்பு, அதாவது வாங்கும் சக்தி, இன்னைக்கு வெறும் $2,90,000 தான். பாதிக்கும் மேல காணாம போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ரிட்டையர்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு இன்னைய மதிப்புல உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் $11,600 தான். மாசத்துக்கு $1,000 கூட இல்ல. சொல்லுங்க, இதை வச்சு எப்படி ஒரு நிம்மதியான ஓய்வு காலத்தை வாழ முடியும்? அதனால தான் சொல்றேன், இந்த 10% விதி ஒரு பாதுகாப்பு இல்ல, அது வறுமைக்கு போற பாதை. அப்போ என்னதான் தீர்வு? இந்த பெர்சன்டேஜ் கணக்கு எல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. உங்க சேமிப்ப ஒரு ரன்வே மாதிரி பாருங்க. உங்க இலக்கு என்னவா இருக்கணும்னா, நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற வருமானத்துக்கும் உங்க சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு வர்ற வருமானத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்பை எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா குறைக்கிறது தான் உங்க டார்கெட். ஓகே, அடுத்த பெரிய கட்டுக்கதைக்கு வருவோம். நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், கடனே வாங்காத, அது கெட்டது. எல்லா கடனும் உண்மையிலேயே கெட்டதுதானா? இல்ல சில கடன்கள் நம்மள மேல தூக்கி விடுற ஒரு ஏணி மாதிரியா? வாங்க அலசி பாப்போம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, கடன்ல 2 வகை இருக்கு. ஒன்னு நுகர்வோர் கடன், அதாவது கிரெடிட் கார்டுல ஒரு போன் வாங்குறது, லோன்ல கார் வாங்குறது, இதெல்லாம் மதிப்பு குறையிற விஷயங்கள், இது நம்மள கீழே இழுக்கும். இன்னொன்னு மூலாபாய கடன், ஒரு தொழில் தொடங்க கடன் வாங்குறது, வருமானம் வர்ற மாதிரி ஒரு வீட்ல முதலீடு பண்றது, இதெல்லாம் மதிப்பு கூடக்கூடிய சொத்துக்கள். இதுதான் நம்மள மேல தூக்கி விடுற நெம்புகோல். இந்த மேற்கோளை பாருங்க. லட்சியத்தோட இருக்கிற ஒரு 22 வயசு நபர்கிட்ட போய், தம்பி எந்த கடனும் வாங்காதன்னு சொல்றது அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை புடுங்கிறதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க, நல்ல கடனை சரியா பயன்படுத்த தெரியலன்னா பெரிய அளவுல சொத்து சேர்க்கிற வாய்ப்பே நாம் இழந்துடுறோம். அப்ப புது ரூல் என்ன? கடனை பார்த்து பயந்து ஓடாதீங்க, அத ஆள கத்துக்கோங்க. சிம்பிள். மதிப்பு குறையிற எந்த ஒரு பொருளுக்கும் கடனை பயன்படுத்தவே கூடாது. ஆனா நீங்க வாங்குற கடன் செலவை விட அதிகமா வருமானம் தர்ற ஒரு சொத்து மேல முதலீடு பண்றீங்கன்னா அதுக்கு தாராளமா கடன் வாங்கலாம். இதுக்கு பேர் தான் மத்தவங்க பணத்தை வச்சு நாம பணம் சம்பாதிக்கிற டெக்னிக். சரி, நாம பார்க்க போற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான விதி, டைவர்சிஃபிகேஷன். அதாவது எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் நிதி ஆலோசகர்களோட பைபிள். ஆனா இது நிஜமாவே உங்களை பணக்கார ஆக்குலாம். டைவர்சிஃபிகேஷன் சொல்லி என்ன பண்றாங்க? நம்ம பணத்தை குட்டி குட்டி துண்டா பிரிச்சு, கொஞ்சம் ஸ்டாக்ஸ், கொஞ்சம் பாண்ட்ஸ், கொஞ்சம் ரியல் எஸ்டேட், கொஞ்சம் கிரிப்டோன்னு 100 இடத்துல முதலீடு பண்ண சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்? பெரிய நஷ்டம் வராது, ஆனா அதே நேரத்துல பெரிய லாபமும் வராது. நீங்க எப்பவுமே ஒரு சராசரி இடத்துல தான் இருப்பீங்க. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறோம். டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி இல்ல, அது ஏற்கனவே சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழி. கோடீஸ்வரன் ஆன பிறகு அந்த பணத்தை பாதுகாக்க டைவர்சிஃபை பண்ணலாம். ஆனா கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணா நீங்க கோடீஸ்வரனே ஆக முடியாது. நானா சொல்றேன்னு நினைக்காதீங்க. முதலீட்டு உலகத்தோட ஜாம்பவான் வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு பாருங்க. டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியாதப்போ அறியாமையிலிருந்து உங்களை காப்பாத்திக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம்தான். இது இன்னும் பத்தலன்னா இன்னொரு பில்லியனர் மார்க் கியூபன் இன்னொரு படி மேல போய் சொல்றாரு, டைவர்சிஃபிகேஷன் முட்டாள்களுக்கானது அப்படின்னு. ஏன் இவங்க 2 பேரும் இவ்ளோ கடுமையா சொல்றாங்க? அப்போ சரியான வழி என்ன? முதல்ல கவனம்.
அப்புறம் தான் பல்வகைப்படுத்தல். அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரே ஒரு துறையில உங்க முழு கவனத்தையும் பணத்தையும் உழைப்பையும் போடுங்க. முதல்ல அந்த செல்வத்தை உருவாக்குங்க. அப்புறம் அந்த கோட்டியை பாதுகாக்கிறதுக்கு டைவர்சிஃபை பண்ணுங்க. பணக்காரங்க எல்லாரும் இந்த வழியை தான் பின்பற்றாங்க. சரி, நாம இப்போ 3 பெரிய நிதி சம்பந்தமான கட்டுக்கதைகளை உடைச்சிட்டோம். 10% சேமிப்பு, கடன் பயம், அப்புறம் டைவர்சிஃபிகேஷன். இது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒரு பொதுவான கொள்கை என்ன? செல்வத்துக்கான உண்மையான பாதை எது? யோசிச்சு பாருங்க, இந்த தவறான அட்வைஸ் எல்லாம் ஏன் இன்னும் இவ்ளோ பிரபலமா இருக்கு? ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப பாதுகாப்பானது, அட்வைசர்களுக்கு விக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அப்புறம் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி எல்லாருக்கும் ஒரே மருந்துன்னு சொல்றது சுலபம் இல்லையா? ஆனா உண்மையில செல்வம் எப்படி உருவாகுதுன்னா இந்த தனிப்பட்ட நெம்புகோல் கொள்கை மூலமா தான். அதாவது எல்லா இடத்துலயும் பணத்தை போடாம உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல முதலீடு பண்றது, கடனை பார்த்து பயப்படாம அதை ஒரு மூலதனமா பயன்படுத்துறது, சின்ன சின்ன சதவீத இலக்குகளை விற்காம பெரிய ஆக்ரோஷமான இலக்குகளை நோக்கி வேலை செய்யறது. இதுதான் அந்த ரகசியம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் சொன்ன இந்த 3 புனிதமான விதிகள்ல எதை நீங்க இவ்ளோ நாளா ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே நம்பிட்டு இருந்தீங்க? மனசுக்குள்ள யோசிக்காதீங்க. மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வு உங்க கண்ணை திறந்து விட்டுச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. இனிமே நீங்க கேள்வி கேட்க போற அந்த ரூல் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இது மாதிரி உண்மைகளை உடைச்சு பேசுற இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நிதி ஆலோசனை உங்களை அப்பாடா எல்லாம் சரியா இருக்குன்னு நிம்மதியா உணர வைக்காது. அது உங்களை ஓகே அடுத்து என்ன மூவ் பண்ணலாம்னு ஒரு செஸ் பிளேயர் மாதிரி யோசிக்க வைக்கும். உங்களை ஒரு உத்தி வகுப்பாளரா மாத்தும். சரி, உங்க கமெண்ட்டுக்காக காத்திருக்கிறேன்.